வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஒரு தலைப்பில் நான் பேசி வருகிறேன். சில வாரங்களாக ஒரு தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அது என்னவென்றால், இயேசுவின் நாமம். அல்லேலூயா, ஆமென். இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். இயேசுவின் நாமம் மகிமையின் நாமம். இயேசுவின் நாமம் ஜீவிக்கிற நாமம். இயேசுவின் நாமம் ரட்சிக்கிற நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தமுள்ள நாமம். இயேசுவின் நாமம் மகிமை நிறைந்த நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை அடைந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி இருக்கிறது. தெய்வீக சமாதானத்தை அடைந்திருக்கிறோம். தெய்வீக அன்பை அடைந்திருக்கிறோம். ஏன்? நம் தலை மீது சுமந்து கொண்டிருந்த எல்லா சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டது. அடிமையாயிருந்த அந்த பாவ வழிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடைந்தது. ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். இயேசுவின் நாமம் என்பதை இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஆராதனையில் பேசின சில வார்த்தைகளை நான் பேசி ராபஜனத்துக்கு நேராக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே குணமாக்குதல். ஒன்று, நம்முடைய ஆத்துமாவை அவருடைய இரத்தத்தினாலே குணமாக்கினார். கரையெல்லாம் நீக்கப்பட்டது. நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டது. ஆத்துமா மீட்கப்பட்டது. ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆத்துமாவின் ஆண்டவர், அவர் பெயர் தான் இயேசு என்னும் நாமம். இயேசு என்னும் நாமம் இந்த உலகத்தில் எல்லா நாவுகளும் அறிக்கையிட போகிற நாமம், அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற நாமம். எல்லா நாவுகளும் இவர் தான் கர்த்தர் என்று ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம். எத்தனையோ நாமங்கள் இந்த உலகத்தில் வந்தது. அவையெல்லாம் அழிந்து சென்று விட்டது. அவையெல்லாம் கல் வடிவமாக மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இயேசு என்னும் நாமத்தை உடையவர் ஜீவிக்கிறவராகவே நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறவர். எந்த நேரத்தில் நோக்கி கூப்பிட்டாலும் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுகிறது. ஒரு விசுவாசமும் நம்பிக்கையை தட்டி எழுப்புகிற இந்த இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டவர்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே மீட்பு, இயேசுவின் நாமத்தினாலே சுகம். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை வைத்து ஒரு முடவனை அவருடைய ஊழியக்காரர்கள் வல்லமையாய் இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது எந்த அளவுக்கு அவன் சுகம் அடைந்தான் என்ற வார்த்தையை உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கின விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த வார்த்தையை பார்க்கும் போது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை எதற்காக கூப்பிடுகிறோம் என்றால், சுகத்தை கொடுக்கிற நாமம் மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துகிற நாமம். நம்முடைய பலவீனங்கள் வெளியேற்றப்படுகிறது.
இந்த நாமத்தை நோக்கி கூப்பிட கூப்பிட, இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்க, அவருடைய நாமம் நமக்குள்ளே பிரவேசித்து அது பலனாய் மாறுகிறது. அதுதான் நமக்கு ஒரு உயிர் மீட்சை கொடுக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் போது, பேதுரு மேல் அறையில் இருந்து பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலும் பலத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட பிறகு ஒரே பிரசங்கத்தில், இயேசுவின் நாமத்தை குறித்ததான ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த வார்த்தை வல்லமையாய் வெளிப்பட்டது. இயேசுவின் நாமத்தை சொல்லுவதற்கு அவர் பயப்படவில்லை. தைரியமாய் ஜனங்களிடத்தில் அதிவிரைவாக எடுத்து செல்லப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை வைத்து பிரசங்கம் பண்ணும் போது உள்ளம் மாற்றப்பட்டது, இதயங்கள் கழுவப்பட்டது, ஆத்துமா குணமாக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தார்கள், இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இந்த ஜெப ஆவினாலே நிரப்பப்பட்ட இந்த தேவனுடைய தாசன் ஒரு ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன் வாழ்நாளெல்லாம் பிச்சை எடுப்பதற்காக சமுதாயத்தில் தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், இவனுடைய வாழ்க்கையில் ஒரு முடவனா இருந்தவன். இந்த முடவன் எங்கே இருந்தான் என்றால், தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் இருந்தான். அவனுக்கு உள்ளே போய் ஆராதிக்கக்கூடிய அனுபவம் இல்லை. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் ஆலயத்திற்கு போகிறவிடத்தில் அவனிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும் என்று நின்று உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் பேதுரு அந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவன் அவரிடத்தில் பிச்சை கேட்கிறான். அவர்கள் எதையாகிலும் கொடுப்பார்களா என்று பிச்சை கேட்கிறான். அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை கொடுக்கிறேன். அதாவது என்னிடத்தில் உள்ளது விலையேறப்பட்டது, என்னிடத்தில் உள்ளது அழியாத ஒரு நாமம், உயர்த்தப்பட்ட நாமம், ரட்சிப்புக்குரிய நாமம், உன் வாழ்க்கையே மாற்றக்கூடிய நாமம். ஆகவே அதே வல்லமையினாலே, தேவனுடைய பலத்தினாலே அவர்கள் சொன்ன வார்த்தை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நாமத்தினாலே எழுந்து நட என்று கையை தூக்கினான், கையை பிடித்தான், தூக்கினான். இதுல ஒரு ரகசியம் என்னவென்றால், இந்த சத்தம் இயேசு என்னும் நாமத்தினுடைய சத்தம் அவன் காதிலே விழுந்தவுடன் எத்தனை ஆண்டுகள் முடவனா இருந்த அந்த கால்களுக்கு பலன் வந்தது, நரம்புகளுக்கு பலன் வந்தது, ரத்தம் ஓடாத இடத்தில் ஓட ஆரம்பித்தது. இந்த நஸ்ரனாகி இயேசுவின் நாமம் அவனுக்கு சுகத்தை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையை பிச்சை எடுக்காதபடி தேவனை நம்பி தன் சொந்த காலில் நிற்பதற்கு அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினது. இங்குதான் கவனிக்க வேண்டும், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறோம், தேவ வசனத்தை வாசிக்கிறோம், தேவ வசனத்தை கேட்கிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில், சோதனையாய் நிற்கிற நேரத்தில், அழுகிற நேரத்தில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்தில், உன் வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கையாய் வந்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசு என்னும் நாமம். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் குணமாக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்குள் உயிர் மீட்சி கொடுக்கிற ஒரு நாமம், பலப்படுத்துகிற நாமம், உன்னை சுகப்படுத்துகிற நாமம். எல்லாம் கைவிடப்படலாம், ஒரு காலமும் கைவிடலாம். அவர் உன்னுடைய வாழ்க்கையின் மத்தியில் வந்து நிற்பார், உன்னை குணப்படுத்த, உன்னை சுகப்படுத்த, உன்னை பலப்படுத்த, உன்னை ஆதரப்படுத்த, உன் கண்ணீரை துடைக்க, எல்லா பாரங்களையும் அவர் மீது வைத்து அவர் பின்னாக கடந்து செல்வதற்கு கடந்து வருகிற ஒரே ஒரு நாமம், விலையேற பெற்ற நாமம். அந்த நாமம் இயேசு என்னும் நாமம்.
இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இவன் பணத்தை தான் கேட்டானே தவிர தேவன் இவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் இறங்கி வந்தார். காரணம், இவன் கடைத்தெருவில் போய் பிச்சை எடுக்கவில்லை, வழி ஓரங்களில் போய் பிச்சை எடுக்கவில்லை. இவன் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷனாய் ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். எல்லோரும் உள்ளே போகும்போது அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டவனாய், அங்கு பண்ணுகின்ற பிரசங்கத்தை கேட்டவனாய், தன்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற ஆகாரத்தை பெற்றவனாய், யாரால கொடுக்கப்பட்ட சொற்பமான ஒரு பிச்சையான காசு இருந்தாலும் அது போதும் என்ற மனதோடு தெய்வீக சமாதானத்தோடு இல்லத்திற்கு திரும்பி சென்றிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அருமையானவரே, இந்த வார்த்தையிலே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாகிறார் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாகி நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் ஜனத்தாருக்கும் தெரிவிக்க கடவது. இந்த 2 வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் எதை குறிக்கிறது என்றால் அவருடைய நாமத்தை எம்பசைஸ் பண்ணுகிறார்கள். அவர்கள் பயப்படவில்லை. என்ன சொல்லுகிற வார்த்தை, துவங்குற வார்த்தை எப்படி என்றால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவரும் ஆயிருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பதாக சொஸ்தமாக்கி நிற்கிறான் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் என்று அவர் துவங்குகிறார். சிலுவையை குறித்ததான உபதேசத்தை அவர் மறக்கவில்லை. இந்த சிலுவையினாலே தான், இந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் இன்றைக்கு எல்லோரும் நாம் கூடி இருக்கிறோம். அவருடைய ராபோஜனத்தில், அவருடைய பந்தியில் கலந்து கொள்வதற்கு காரணம் அவரோடு நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, அவருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் போது அதை விசுவாசிக்கிறோம் அவருடைய ரத்தம் என்று. அவருடைய ரத்தம் உனக்குள்ளே பிரவேசிக்கும் போது அது குணமாக்கும் வல்லமையும், சுத்திகரிக்கும் வல்லமையும், பரிசுத்தமாக்கும் வல்லமையும், நம்முடைய பலவீனங்களை நீக்கக்கூடிய வல்லமையும், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் தகுதிப்படுத்துகிற அவருடைய ரத்தத்தின் வல்லமை உனக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த உலகம் கொடுக்க கூடாது ஒரு பலனையும் வல்லமையும் கொடுக்கின்ற ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். ஆமென். இந்த நாமத்தை விசுவாசிக்கும் போது, இந்த நாமம் உங்களுக்குள் பிரவேசிக்கும் போது உங்களோடு வாசம் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. எந்த நேரத்திலும் நீ அழைக்கலாம், எந்த நேரத்திலும் இவருடைய சமூகத்தில் முழங்கால் படியலாம், எந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தை ஆலயத்திற்கு பிரவேசிக்கும் போது, அது ஆராதனையோ, அது ஜெபமோ, அது தேவ வசனமோ, அது ஆசீர்வாதமோ, எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை தான் உச்சரித்து வருகிறோம். அந்த நாமத்தினுடைய பலனை பெற்று வருகிறோம். அவருடைய நாமத்தினுடைய வல்லமை நம்மை தாங்குகிறது, நம்மை ஆதரிக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாவற்றில் இருந்து விடுதலை பெறுகிற பிள்ளைகளாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அருமையானவர்களே, இவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் போது இவனுக்கு தடையா இருந்தது இவனுடைய பாவம். ஆகவே தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு உண்டு என்பதை அறிய வேண்டும். இப்ப இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு இவன் சுகம் அடைந்தான். உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு கடந்து சென்றான். அருமையானவர்களே, இந்த பசுத்த பந்தி என்பது
பசுத்தமாய் எடுக்க வேண்டியது. ஆமென். இது ஜெபித்த பிறகு இது பசுத்தமாக்கப்படுகிறது. ஆமென். அவருடைய சரீரமாய், அவருடைய இரத்தமாய் மாற்றப்படுகிறது. அதை உட்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரவேசிக்கும் பொழுது அதோடு ஐக்கியப்படுகிறது மாத்திரமல்ல, என்னுடைய சரீரத்தினுடைய பலவீனங்கள் வெளியேறுகிறது. அவருடைய வெளியேற பற்றி எனக்குள்ளே பிரவேசிக்கும் போது என் ஆத்துமா பசுத்தம் அடைகிறது. பசுத்தமா எடுக்கக்கூடிய ஒரே ஒரு பந்தி. இந்த பசுத்தத்திற்கு, பசுத்த பந்தியில் ஆயத்தத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு தேவ வசனம், நம்முடைய ஆத்துமாவை குணமாக்குகின்ற வசனம், தேவ வசனம் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகின்ற வசனம், அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பமும் இப்படி இருக்க வேண்டும். எரேமியா 17:14 சொல்லுகிறபடி, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்போது குணமாவே. என்னை ரட்சியும், அப்போது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இந்த விண்ணப்பம் செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபைகள் தொடரும். அவருடைய குணமாக்கும் வல்லமை உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும். அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் நம்முடைய பசுத்த பந்திக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். எரேமியா 33:6 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எவ்வளவு பெரிய அருமையான மேன்மையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இந்த கர்த்தருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கும் போது ஆரோக்கியத்தை கொடுக்கிற கர்த்தர், நம்மை குணமாக்கும் கர்த்தர், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் கொடுக்கிற கர்த்தர். அருமையானவர்களே, குணமாக்கப்பட்ட பிறகு தெய்வீக சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. இரவு நேரத்தில் நல்ல நித்திரையை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். அந்த கர்த்தராகிய அவருடைய வார்த்தை என்னும் சத்தியம் எனக்குள்ளே ஜீவிக்கும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அவரே வழி. இயேசு என்னும் நாமம் குணமாக்கும் வல்லமுள்ள நாமம், நம்மை சுத்திகரிக்கும் நாமம், நம்மை பலப்படுத்தும் நாமம், நம்மை வழிநடத்தும் நாமம், எல்லா கண்ணீரையும் துடைக்கிற நாமம். இந்த இயேசுவின் நாமம் தான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை. இந்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். இயேசுவின் நாமத்தை நம்புங்கள். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால அவருடைய அற்புதத்தினாலே அற்புதத்தை பெற்று வாழ்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வழிகளை, தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கிறேன் வேதத்தில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். பசுத்த பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லப்போம். இந்த பசுத்த பந்தி கர்த்தரோடு ஐக்கியப்படுவது, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் அவருடைய சன்னதியில் காணம் பண்ணும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார் அவருடைய நிருபத்தில். ஆகவே இந்த வசனத்தின்படி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது.
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 25ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த 24ஆம் வசனமும் 25ஆம் வசனம் இந்த முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமென். ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி, அவருடைய மரணத்தை நாம் சிந்திக்கும் போது, நினைவு கூறும் போது, அவர் நமக்காக பாடுபட்டவைகள், நமக்காக தியாகம் செய்தவர்கள், நமக்காக சிந்தின அந்த விலையேறப்பட்ட ரத்தம், அங்கங்கமாய் அடிக்கும் போது ஏன் அடிக்கிறாய் என்று வாயை திறக்காதபடி பொறுமையோடு சிலுவையின் பயணத்தை முடித்ததற்கு காரணம், உன்னை என்னை நேசித்தபடினால, உன்னை என்ன மீட்கப்பட வேண்டும் என்பதும், உனக்கும் எனக்கும் பாவம் மன்னிப்பு உண்டாக்க வேண்டும் என்று, நீங்களும் நானும் அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று இந்த மரண தண்டனை உனக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற இந்த பெரிய பாக்கியம், அசுத்தமாய் இருந்தேன், அசுத்தாவிக்கு அடிமையாய் இருந்தேன், இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமானேன், பசுத்தமாக்கப்பட்டேன், என்னை அடிமைப்படுத்தியிருந்த அந்த அசுத்தாவி வெளியேறினது. அவருடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. ஆமென். இது தெய்வ பக்தியோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இது பசுத்தம் உள்ளது. அவருடைய ரத்தம் பசுத்தம் உள்ளது, கரை இல்லாதது. அவருடைய சரீரம் பசுத்தம் உள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அதே இடத்திலே தயவு செய்து உங்களுடைய கையிலே அப்பத்தை எடுத்துக்கொண்டு, இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமத்தை எங்களுடைய நாவில்